உலக மனநல தினத்தை முன்னிட்டு நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு நாடகம் மற்றும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் மருத்துவர் சுரேஷ்குமார் வரவேற்றார். IMA நெல்லை தலைவர் அபுபக்கர், டான் சிட்டி லைன்ஸ் தலைவர் பொன்ராஜ் தலைமை தாங்கினார். நெல்லை ஸ்னேகா மனநல மருத்துவமனை தலைமை மருத்துவர் பன்னீர்செல்வம் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் லைன்ஸ் சங்க ஆளுநர் ஷாஜகான், IMA செயலாளர் மருத்துவர் பிரபுராஜ், டான் சிட்டி லைன்ஸ் சங்க பட்டய தலைவர் ஜானகிராம் அந்தோணி, லைன்ஸ் MC ராஜன், லைன்ஸ் சங்க செயலாளர் ராஜன், பொருளாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஸ்னேகா மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் அருள் செல்வராஜ் நன்றி கூறினார். இன்றைக்கி வந்து அக்டோபர் 10 வந்து உலக மனநல தினம். இந்த உலக மனநலத்தை முன்னிட்டு இங்கே வந்து ஒரு விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சியை வந்து நடத்தியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம இந்திய மருத்துவ சங்கத்துடைய திருநெல்வேலி கிளை, அப்புறம் லைன்ஸ் கிளப் டான் சிட்டி, அப்புறம் ஸ்னேகா மனநல மருத்துவமனை, நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் என இணைந்து இந்த ப்ரோக்ராத்தை வந்து நம்ம இன்னைக்கு நடத்தியிருக்கோம். உலகம் ஃபுல்லாக அந்த மனநல பற்றின விழிப்புணர்வு வந்து உண்டு பண்ணுறோம். நம்ம இந்தியாவுடைய மக்கள் தொகை 145 கோடி. இந்த 145 கோடியில் வந்து 20% மக்கள் மன ரீதியான பிரச்சனைகள்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதில் 8% குழந்தைகள் மன ரீதியான பிரச்சனைகளை வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்படி கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான குழந்தைகள் மன ரீதியான பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இதுக்கு சிகிச்சைக்கு வர்றாங்க வெறும் 10% தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இந்தியாவுடைய சர்வே சொல்லுது. நேஷனல் மெடிக்கல் சர்வேங்கிற சர்வே சொல்லுது. 90% மக்கள் வந்து மனநல பிரச்சனைகளுக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளல அப்படிங்கிறதா ஒரு வேதையான விஷயம். ஸோ வந்து அவங்கள வந்து இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒன்று வந்து அறியாமை, இக்னரன்ஸு, ரெண்டாவது வந்து சிக்மா, களங்கம். அறியாமை, களங்கம் தான் அந்த மனநல சிகிச்சைக்கு எடுக்க முக்கியமான காரணமாக நாங்கள் ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. ஸோ அந்த களங்கத்தை போக்கணும், இந்த ஸ்டிக்மா வந்து உடைக்கணும், இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் இந்த அறியாமையை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறோம்.